ஆனந்த விகடன் இணையதள முடக்கத்தை நீக்குமாறு ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், விரிவான தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அருகில பிரதமர் நரேந்திர மோடி சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு கார்ட்டூன் ஒன்று விகடன் இணையதள இதழான விகடன் பிளஸ்ல வெளியாயிருந்தது. இந்த கார்ட்டூன் தொடர்பாகத்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த புகாரின் பேர்ல அந்த விகடன் இணையதளம் கடந்த மாதம் 15ஆம் தேதி முடக்கப்பட்டது. இந்நிலையில தொலைத்தொடர்பு துறைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அழைத்த பரிந்துரைப்படி விகடன் பத்திரிகை இணையதளம் இந்தியாவில் முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த முடக்கத்தை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த விகடன் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு நடைபெற்றது. அப்போது ஆனந்த விகடன் நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி இது ஊடக சுதந்திரம், பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு எதிராக இந்த நடவடிக்கை மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கார்ட்டூன் வெளியிட்டதில் எந்த ஒரு இறையாண்மைக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றும் பொது பணியில் உள்ளவர்களுக்கு எதிராக தான் வெளியிட்டதாகவும், எனவே இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்றும், எனவே இந்த முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் வாதத்தை முன்வைத்தார். இதையடுத்து மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுந்தரேசன் இது இறையாண்மைக்கு எதிராக வெளியிடப்பட்டதனால் தான் முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தற்போது இந்த இணையதளத்தை முடக்கத்தை உடனடியாக இடைக்காலம் நீக்குமாறு நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் அந்த கார்ட்டூனை பிளாக் செய்யுமாறு சம்பந்தப்பட்ட ஆனந்த விகடன் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு இது குறித்து உரிய பதிலளிக்குமாறு கோரி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணையின் போது இது குறித்து விரிவாக வாத பிரதிவாதம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ரமேஷ், வேறு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனந்த விகடன் குடும்பத்திற்கு? ஆனந்த விகடன் குழுமத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் இது எந்த ஒரு இறையாண்மைக்கு பாதிக்கூடிய செயல் அல்ல என்ற வாதத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு உட்பட்டது. அதன் அடிப்படையிலே தான் பிரதமருக்கு எதிராக இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டது என்றும், இது பொதுவான அனைத்து பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய நிகழ்வுதான் என்றும், ஆனால் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டு இதில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி இது தொடர்பாக இது இடைக்காலமாக உடனடியாக நீங்கள் அந்த பிளாக் செய்யுங்கள், தற்போது அந்த கார்ட்டூன் மட்டும் பிளாக் செய்துவிட்டு நீங்கள் இணையதளத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் இது தொடர்பான மற்ற விவகாரங்கள் குறித்து விரிவான ஒரு வாத பிரதிவாதத்தை அடுத்த விசாரணை நடத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், ஆனந்த விகடன் இணையதளம் ட்ரம்ப் மோடியின் கார்ட்டூன் காரணமாக முடக்கப்பட்ட போது தமிழக அரசு முதலாகவே குரல் கொடுத்தது. இது தொடர்பான அப்பொழுது கடந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடந்த அந்த விஷயங்களை நீங்க விரிவா பதிவு செய்யுங்க. இந்த புகார் என்பது பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த புகார் அடிப்படையில் தான் அந்த முடக்கம் என்பது செய்யப்பட்டது. இதை எதிர்த்து அப்போது தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட கண்டனம் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பிலும் கடுமையான போராட்டம் என்பது நடைபெற்றது. இது ஒரு குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய இந்த பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு எதிரான என்ற தொடர்ந்து அனைத்து மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். உடனடியாக அந்த முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த ஆனந்த விகடன் நிறுவனம் தற்போது அதற்கான சட்ட நடவடிக்கை கையில் எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கின் விசாரணையின் போதுதான் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். முக்கியமாக பிரதான வாதம் என்றால் இந்த கார்ட்டூன் வெளியிட்டது எந்த ஒரு சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்ற வாதத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக முன்வைத்தார். இது பேச்சுரிமை, கருத்துரிமைக்கு உட்பட்டதுதான் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே தற்போது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் அடிப்படையில தற்போது உடனடியாக அது நீக்கப்பட வேண்டும். அதே சமயம் அந்த கார்ட்டூன் சர்ச்சைக்குரிய அந்த கார்ட்டூன் என்பதை பிளாக் செய்ய வேண்டும் என்று அந்த நிறுவனத்துக்கு அறிவித்திருக்கிறார். விகடன் இணையதள முடக்கத்தை நீக்குமாறு ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ட்ரம்ப் மோடி கார்ட்டூன் ஒன்று விகடனின் இணைய இதழில் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது. கடந்த மாதம் 15ஆம் தேதி முடக்கப்பட்டதற்கு தமிழக அரசு கடும் கண்டனங்களை பதிவு செய்தது. மூத்த பத்திரிகையாளர்கள் கண்டனங்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.